ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டில் என்னென்ன நற்பலன்கள் கிடைக்கப் போகிறது என்று நாம் பார்ப்போம். ரிஷபராசி அன்பர்களே, இந்த விஸ்வாவசு ஆண்டு உங்களுக்கு மிகவும் நற்பலன்களை அளிக்கக்கூடியதாகவே இருக்கும். லாபஸ்தானத்தில் 5 கிரக சேர்க்கைகள் இருந்தாலும் இதுவரை அனுபவித்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். ராகுவும் உங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருந்து தசமஸ்தானத்திற்கு வந்து விடுவதால் உங்களுக்கு நிச்சயமாக தொழிலில் பதவி உயர்வு அல்லது தலைமை பதவி, புதிய பொறுப்புகள் இவையாவும் வந்து சேரும். ராகு தசமஸ்தானத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். கேதுவும் ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாக போகிறார். கலைத்துறை சிறக்கும். தாயாரின் உடல்நிலையில் சற்று பிரச்சனைகள் ஏதும் ஏற்படாமல் பார்த்து கொள்ளவும். அவர்களுக்கு சற்று உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனைகள் தோன்றி மறையும். புதிதாக ஏதாவது செயலில் ஈடுபடுவீர்கள். கேது 4ஆம் இடத்திற்கு வந்தால் உங்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் அதிகமாகவே இருக்கும். கோவில் திருப்பணிகள் மற்றும் ஆன்மீக சம்பந்தமான தேடுதல்கள், புதிய முயற்சியில் ஈடுபடுவது மற்றும் ஆன்மீக சம்பந்தமான பயணங்கள், கல்வி கற்பது சம்பந்தமாக ஆராய்ச்சி செய்வதற்காக ஆன்மீக சம்பந்தமான பயணங்களும் அதற்கான முயற்சியும், அதை உங்களுக்கு தேடுவது உங்களுக்கு கிடைப்பதற்காக பெரியவர்களை சந்திக்கவும், ஆன்மீகத்தில் உங்களை நீங்கள் பரிபூர்ணமாக ஒப்படைப்பதும் அதற்கான முயற்சியிலும் ஈடுபடுவது ஒரு சிலருக்கு உண்டாகும். கடன் தொல்லைகள் யாவும் நிவர்த்தியாகும். கலைத்துறையில் இந்த ஆண்டு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள ஆண்டாக இருக்கும். எதிர்பார்த்த தனவரவும் கிடைக்கும். எதிர்பார்த்த முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். எதிர்பார்த்த தொழில் வாய்ப்புகளும் கலைத்துறையில் உண்டாகும். தனவரவும் அதிகமாகும். இதுவரை கெட்ட பெயர் சம்பாதித்த உங்களுக்கு நற்பெயர் கிடைக்கும் விதமாகவே இருக்கும். தொழிலில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த தனவரவு உண்டாகும். முக்கியமாக உணவு சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் எதிர்பாரா விதமாக அதிகமான வரவு, அதாவது நினைத்து கூடி பார்க்க முடியாத அளவிற்கு தொழில் வியாபாரமும் செழிக்கும். பணவரவும் நன்றாகவே இருக்கும். கொடுக்கல் வாங்கலும் நன்றாகவே இருக்கும். புதிய உணவு தொழில்கள், அதாவது ஹோட்டல், இது போன்ற தொழில்களெல்லாம் நடத்தி கொண்டு வருபவர்களுக்கு மீண்டும் ஒரு ஹோட்டலோ உணவு சம்பந்தமான தொழிற்சாலைகளோ நடத்துவதற்கு முயற்சியும் உண்டாகும். அதற்கான முயற்சியில் ஈடுபட்டு பிறரின் உதவியுடன் நீங்கள் முன்னேறுவீர்கள். அதற்காக உங்களுக்கு உதவியும் கிடைக்கும். கல்வி சம்பந்தமாக கடல் கடந்து பயணங்கள் செய்ய வாய்ப்புகளும் வரும். உங்களது பிள்ளைகளுக்கோ அல்லது உங்களுக்காகவோ கல்வி சம்பந்தமாக படிப்பதற்கு வெளியூர் அல்லது வெளிநாடு செல்லும் வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமில்லாமல் உலோக சம்பந்தமாக தங்கம், வெள்ளி இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கு வருமானங்களும் அதிகமாகவே இருக்கும். சேமிப்புகள் அதிகமாகவே இருக்கும். நீண்ட நாட்களாக ஆசைப்பட்ட பொருள், அது எதுவாக இருந்தாலும் அது உங்களது கைக்கு வரும். நீங்கள் ஆசைப்பட்டது நகையாக இருக்கலாம், அல்லது வீடாக இருக்கலாம், அல்லது மனையாக இருக்கலாம், பூசொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள், மனைவி வழி வரக்கூடிய சொத்துக்கள், இது போன்ற பலவிதமான நீங்கள் ஆசைப்பட்டது அனைத்தும் உங்களுக்கு இந்த ஆண்டு கிடைப்பதற்கான வாய்ப்பும் உண்டு. லாபஸ்தானத்தில் இருக்கும் கிரகங்களாலும் சரி, தசமஸ்தானத்திற்கு இருக்கும் கிரகங்களாலும் உங்களது எண்ணங்கள், ஆசைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். சட்டத்துறையில் இருப்பவர்களுக்கும் சாதகமான பலனாகவே இருக்கும். புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றிகள் காண்பீர்கள். அனைத்தும் உங்களுக்கு சிறப்பான பலனாகவே இருக்கும். மனைவியால் ஏற்பட்ட சங்கடங்கள், குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள், இதற்கெல்லாம் தீர்வு உண்டாகும். குடும்ப வழி வரவேண்டிய சொத்துக்களும் உங்களுக்கு வரும். மனமகிழ்ச்சி நிறைந்த நாளாகவே உங்களுக்கு இருக்கும். ஒரு சில கிரகங்களின் சேர்க்கைகள் விட்டு சுற்றி பெயர்ச்சி ஆகும்போது சில தடுமாற்றங்களும் அதற்குரிய பலனும் உங்களுக்கு கிடைக்குமே ஒழிய
மற்றபடி ரிஷபராசி அன்பர்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் இந்த ஆண்டு இருப்பார்கள். அனைத்தும் வெற்றியாகவும் சாதகமாகவும் இருக்கும் விதமாக இந்த ஆண்டு மிகவும் சிறப்பான பலனை உங்களுக்கு அளிக்கும். திருமண தடை இருப்பவர்களுக்கு கூடி நீண்ட காலமாக திருமணம் ஆகாதவர்களுக்கும் நீண்ட காலமாக குழந்தை பேறு இல்லாதவர்களுக்கும் இந்த ஆண்டு நிச்சயமாக குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். குடும்பத்தில் இனிப்பான செய்தியும் வரும். திருமணம் போன்ற சுப காரியங்களும் நடப்பதால் மகிழ்ச்சி நிறைந்த ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமையும். இந்த ஆண்டில் அனைவரது இல்லத்திலும் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். இந்த ஆண்டு இனிமையாகவும் தனவரவு நிறைந்த ஆண்டாகவும் மனமகிழ்ச்சி நிறைந்த ஆண்டாகவும் அமையட்டும். எனக்கு நீங்கள் அளித்து வந்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கு மிக்க மிக்க நன்றி அன்பர்களே. மீண்டும் சந்திப்போம். மிக்க நன்றி அன்பர்களே.